ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி தக்காளி சாதம் ஒரு 6 பேருக்கு தகுந்த மாதிரி தக்காளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். குக்கரில் வைக்காமல் நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கடலை எண்ணெய், ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அது 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் வைக்கிற சாதம் 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூனும் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் போடுறேன். ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா கடுகு வெடிச்சிட்ருக்கு. கடலைப்பருப்பே நல்லா இதாகுது. பூண்டு சேர்த்திக்கலாம். நீங்கள் பூண்டு இந்த மாதிரி இப்படி சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி சாப்பாடு சாப்பிடும்போது பூண்டு கடிக்கும்போது நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ஐட்டம் எதுவும் சேர்த்துறதில்ல. மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துறேன். மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்த்துறதில்ல. காரம் பச்சை மிளகா தான். அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அளவாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குனா போதும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், மீடியமான வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இந்தளவு ஓகே. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன்னால் நம்ம 6-7 பேர்த்துக்குன்றனால 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இன்னும் பெருங்காயத்தூள் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி நீளமாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. நான் இன்றைக்கி 7 பேருக்கு தகுந்த மாதிரி செய்கிறனால இந்த அளவு சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக சேர்த்திக்கிங்க. மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். எந்தளவு தக்காளி வதங்குதோ அந்தளவு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நான் நல்லா பழுத்த தக்காளியாக தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கூட. தக்காளியில் வைட்டமின் சி இருக்குது, ஏ இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, ஆற்றல் அதிகமாக இருக்குது தக்காளி சாதத்தில். தக்காளி சாதம் மட்டும் இல்லை, அரிசிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லா இந்த வரகரிசி இந்த மாதிரி ரைஸ்லையெல்லாம் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப ஆரோக்கியமானது தான், சிறுதானியத்துலேயும் செஞ்சு சாப்பிட்றது.
இந்தளவு இப்படி வதங்கணும். இனி கொஞ்சம் வதக்கிக்கலாம். மசாலா ஐட்டம் எந்தளவு கம்மியாக சேர்த்திக்கிறோமோ அந்தளவு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் கூட. நிறைய மசாலா ஐட்டம் சேர்த்திக்கிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டாக வேணால் இருக்கும் தவிர்த்து ஆரோக்கியத்தில் நிறைய ப்ராப்ளம் வரும். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி தானே செய்வாங்க. இப்போ தானே எல்லா மசாலாவும் வந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எந்தளவு எப்படி வதங்கியிருக்குன்னு. இந்தளவு வதங்கணும். சாப்பாடு ஆற வச்சுருக்கேன். அதில் இந்த தக்காளி வதக்கினதை சேர்த்திக்கலாம். நான் வடை சட்டியில் வதக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி போட்டு தான் அண்டா தட்டு இருக்குது, சின்ன அண்டாவோட தட்டு, அதில் போட்டு நான் வதக்கிறேன். நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். சால்ட்டு போட்டிருக்கேன், ஆனால் பத்தலை. மறுபடியும் நான் சால்ட் இதில் போட்டிருக்கேன். அது வீடியோவில் இல்லை, எடுக்கலை. நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப இதான் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆற வச்ச சாதம் தான், அதனால ரொம்ப இது பண்ணணும்னா சாப்பாடு கட்டியாட்டாயிரும். நல்லா பொறுமையாக எடுத்து எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணணும். எல்லா பக்கம் இந்த தக்காளி ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும், சாதமும் தக்காளியும். இதில் மிக்ஸ் பண்ணவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, வேறு என்ன பண்ணுறது. ஆனால் இதிலே எப்படியும் மிக்ஸ் பண்ணிட்டேன். சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுச்சு. நான் நல்லா இந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பேச்சுலரும் கூட ஈஸியாக செய்யலாம். எந்த வித மசாலாவும் சேர்த்தாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்தா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், குழந்தைகளுக்கெல்லாம். நமக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த வித மசாலாவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி செய்கிறது. மசாலா எந்தளவு கம்மியாக சேர்த்திக்கிறோமோ அந்தளவு நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் இந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவு மிக்ஸ் பண்ணால் தான் போதும். நான் அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிறேன். ஏன்னா சைடுலையெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்குது, அதனால். இந்தளவு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம குக்கரில் தாளிச்சுட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. தக்காளி சாதத்தில் நிறையா பலன் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு